தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் படிவத்தை சமர்ப்பிக்க மேலும் 3 நாட்கள் கால அவகாசம் வழங்கியுள்ளது தேர்தல் ஆணையம். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் வரும் 14ஆம் தேதி வரை எஸ்ஐஆர் படிவத்தை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் படிவத்தை சமர்ப்பிக்க மேலும் 3 நாட்கள் கால அவகாசம் வழங்கியுள்ளது தேர்தல் ஆணையம். தமிழ்நாட்டில் வரும் 14ஆம் தேதி வரை எஸ்ஐஆர் படிவத்தை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம், விவரங்கள் என்ன? பூர்த்தி செய்யப்பட்ட எஸ்ஐஆர் படிவங்களை கொடுப்பதற்கு இன்றுடன் நாள் அவகாசம் என்பது முடிவடைகிறது. எஸ்ஐஆர் படிவங்கள் நிவர்த்தி செய்த பிறகாக வரக்கூடிய 4 நாட்களுக்குள்ளாக அதனுடைய வரைவு வாக்காளர் பட்டியலிடப்படும் என்ற தகவல் சொல்லப்பட்டிருந்தது. அதாவது இன்று தினத்துடன் எஸ்ஐஆர் படிவங்களை பூர்த்தி செய்து விண்ணப்பங்களை திரும்ப கொடுப்பதற்கும் அதே நேரங்களில் 16ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியலிடப்படும் என்பதும் இதுக்கு முன்பாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இந்த சூழலில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரி, தலைமை தேர்தல் அதிகாரி எஸ்ஐஆர் படிவத்தை விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து வழங்குவதற்கான கால அவகாசத்தை நீட்டிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வரையிலும் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து வழங்குவதற்கான கால அவகாசத்தை நீட்டிப்பதாக தற்பொழுது இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறாங்க. 2வது முறையாக இந்த கால அவகாசம் என்பது நீட்டிக்கப்படுகிறது. இதற்கு முன்பாக கொடுக்கப்பட்ட தேதியிலிருந்து மாற்றப்பட்டு இன்றைய தினம் 11ஆம் தேதி அன்று அவகாசம் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் இந்த அவகாசம் நீட்டித்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வரையிலும் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை ஒப்படைக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது 3 நாட்கள் இன்னும் கூடுதலாக அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக விண்ணப்பங்கள் பெறப்படாதவர்களும் அந்த விண்ணப்பங்களை பெற்று மீண்டும் பூர்த்தி செய்வதற்கான ஒரு வாய்ப்பு, அதே நேரத்தில் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடி அலுவலரிடம் கொடுக்காதவர்களும் மீண்டும் அவருடைய விண்ணப்பங்களை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இது அமையும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக 6 மாநிலங்களுக்கு இந்த கால நீட்டிப்பு உத்தரவு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டுக்கும் குஜராத்துக்கும் ஞாயிற்றுக்கிழமை வரையிலும், மத்திய சத்தீஸ்கர், அந்தமான் ஆகிய பகுதிகள் மாநிலங்களுக்கு வரக்கூடிய 18ஆம் தேதி வரையிலும், உத்தரப்பிரதேசத்துக்கு வரக்கூடிய 26ஆம் தேதி வரையிலும் இந்த கால அவகாசத்தை தேர்தல் ஆணையம் நீட்டித்திருக்கிறார்கள். இதற்கு குறிப்பாக காரணம் என்பது அந்தந்த சம்பந்தப்பட்ட மாநிலங்கள்ல இன்னும் அந்த கொடுத்த விண்ணப்பங்களை திரும்ப பெறுவதற்கான கால அவகாசம் தேவைப்படுவதன் காரணமாகும். அதே நேரங்களில் சம்பந்தப்பட்ட மாநிலம் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் அதிகாரிகள் கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்ததன் அடிப்படையிலும் இந்த அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே நேரங்களில் கோவா, குஜராத், லட்சத்தீவு, ராஜஸ்தான் மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்கள்ல இன்றுடன் அந்த கால அவகாசம் எஸ்ஐஆர் பணிகளை பூர்த்தி செய்வதற்கான அந்த கால அவகாசம் நிறைவடைவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மாநிலங்களுக்கெல்லாம் 16ஆம் தேதி திட்டமிட்டபடியே வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். ஆனால் தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய 19ஆம் தேதி தான் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்ற அறிவிப்பை தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறார்கள். இதற்கு முன்பாக கேரளாவில் இந்த தேர்தல் ஆணையத்தை உடைய அவகாசம் என்பது நீட்டிப்பதற்கான கோரிக்கை வெல்லப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மற்ற மாநிலங்களுக்கும் அந்த கோரிக்கையின் அடிப்படையில கால அவகாசத்தை நீட்டித்து அந்த உத்தரவு கொடுக்கப்பட்டிருந்தது. தற்பொழுதும் அந்த உத்தரவு என்பது நீட்டிக்கப்படக்கூடிய ஒரு உத்தரவாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த விண்ணப்பங்களை கணினிமயமாக்குவது, அது மட்டுமின்றி கொடுக்கப்பட்ட விண்ணப்பங்கள் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் அதன் மீதான தெளிவு பெற்று அதனை பதிவேற்றம் செய்வது உள்ளிட்ட பணிகளுக்கு தற்பொழுது போதுமான அவகாசம் இன்னும் கிடைக்கப்படாத காரணங்களால இன்னும் சில இடங்கள்ல இன்னும் முழுமையாக பணிகள் முடிக்கப்படாமல் இருக்கின்றன. அதற்கான அவகாசம் இன்னும் ஓரிரு நாட்கள் தேவைப்படுவதனால் இந்த அவகாசம் கோரப்பட்டதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக இன்று தினம் தமிழ்நாட்டுடைய தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தமிழ்நாட்டிற்கு என்று இந்த எஸ்ஐஆர் பணிகளை மேற்பார்வையிடுவதற்காக அமைக்கப்பட்ட 4 மேற்பார்வையாளருடன் ஆலோசனை நடத்தியிருந்தார். அந்த ஆலோசனைக்கு பின்பாக அவர் தேர்தல் ஆணையத்திடம் கொடுத்திருக்கக்கூடிய பரிந்துரையின் அடிப்படையில இந்த கால நீட்டிப்பு என்பது அறிவிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.